வணக்கம் சகோஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் வந்து டிஎன்பிஎஸ்சி யூனிட் 6க்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துருக்கோம். எஸ்பெஷலி எத்திக்ஸ் லெசன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். அதில் 11th எத்திக்ஸ் இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். லெசன் 9 and 10ல் இருக்கிற இம்பார்ட்டன்ட் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவுக்கு. சரிங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைட்டில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, தொழில்சார் அறங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம 7 and 8 வந்து ஒரே வீடியோவா பார்த்துருப்போம். ஏன்னா மேக்ஸிமம் அதுல எத்திக்ஸ்னா என்ன அப்படின்றதுக்கான இதுதான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒரு தொழிலுக்கான எத்திக்ஸ் என்ன அப்படின்றது தான் மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க. இதை தவிர என்ன மாதிரியான ஜிகே கொஸ்டின்ஸ்லாம் இதுல இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். என்சிஇஆர்டி அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம். அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுடெல்லி, நியூ டெல்லியில இருக்குன்னு சொல்றாங்க. இது ஜிகே கொஸ்டின்ங்க. சரிங்களா? உடலையும் மனத்தையும் சமமாக கருதி மருத்துவம் செய்வதே சிறந்த மருத்துவ முறை அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா பிளாட்டோ சொல்லியிருக்காங்க. அதாவது உடலையும் மனதையும் சமமாக கருதி மருத்துவம் செய்வதே சிறந்த மருத்துவ முறை. மூன்றாவது கொஸ்டின் பாருங்க, இந்திய மருத்துவ கழகம், அதாவது இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்கன்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1934. இந்தியால இருக்க எல்லா டாக்டர்ஸுமே இதுக்கு கட்டுப்பட்டவங்க தான். இந்த கவுன்சில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை தான் அவங்களாம் ஃபாலோ பண்ணி ஆகணும். அதுதான் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, இந்திய மருத்துவ கழகம். நான்காவது கொஸ்டின் பாருங்க, தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 2005 அக்டோபர் 12. சரிங்களா? முதல்ல தகவல் அறியும் உரிமை சட்டம் அக்டோபர் 12 2005 கொண்டு வரப்பட்டது. இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. அடுத்து, உலக அளவில் பொருள்களின் தரத்தை உறுதி செய்வதற்கு உலக தர அமைப்பு ISO அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப நம்ம ஏதாவது ஒரு ஃபுட் வாங்கினா கூட ISO சான்றிதழ் இருக்கா அப்படிலாம் கேட்பாங்க. அது எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 1947 எங்க ஆரம்பிச்சாங்கன்னா ஜெனீவால தான் அதை ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்கங்க. அடுத்து பாருங்க, இந்த ISO அப்படின்றது இந்த அமைப்பு வந்து எதன் கீழே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய தர நிர்ணய அமைப்பு, நுகர்வோர் நலன், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழ் வரும் அமைப்பு தான் இந்த ISOன்னு சொல்றாங்க. ஏன்னா நிறைய தடவை நம்மளுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. அதாவது இந்த ஒரு அமைப்பு வந்து எதுக்கு கீழே செயல்படுது அப்படின்ற மாதிரிலாம். அதனால நீங்க இதையுமே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. 7th கொஸ்டின் பார்க்கலாங்களா? உலக நுகர்வோர் தினம் எப்பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா March 15, கன்சியூமர் டே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? வேர்ல்டு கன்சியூமர் டே. உலக நுகர்வோர் தினம் March 15. அதுவே தேசிய நுகர்வோர் தினம் அப்படின்னா December 24. ஓகேங்களா? உலக அப்படின்னா வேர்ல்டு, தேசிய அப்படின்னா நேஷனல் லெவல் கன்சியூமர்ஸ் டே, அதுதான் December 24 சொல்றாங்க. இந்திய வழக்குரைஞர் கழகம், அதாவது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1961. இது என்னன்னா லாயர்ஸுக்கான ஒரு கழகம். இந்திய லெவல்ல எல்லா லாயர்ஸுமே இதுல எடுக்கிற முடிவுக்கு வந்துட்டு அவங்க வந்து சம்மதம் தெரிவிக்கணும். அதுக்கான ஒரு கழகம் தான் இந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா. 9th லெசன்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதுதாங்க. இப்ப 10th லெசன் பார்க்கலாங்களா? அண்மை கால அறநெறி போக்குகள். இதுல முக்கியமா நம்ம வந்து யாரை பத்தி எல்லாம் பார்ப்போம்னா காந்திஜி, ஈவேரா, அவங்கள பத்தி எல்லாம் சில நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. சோ இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, உண்மை அஹிம்சை தம் வாழ்நாளில் அனைத்து நிலைகளிலும் பின்பற்றி வெற்றி கண்டவர் யாருன்னா காந்தியடிகள்னு சொல்றாங்க. அவர் லைஃப் லாங் வந்துட்டு இந்த உண்மை அஹிம்சையை தான் அவருடைய வாழ்நாள் ஃபுல்லா அவர் வந்து பின்பற்றி இருந்தாருன்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, டேஷ் உண்மைக்காகவும் சத்தியத்திற்காகவும் அனைத்தையும் இழந்தார். அதாவது தன்னுடைய நாடா இருக்கட்டும், தன்னுடைய குடும்பமா இருக்கட்டும், எல்லாத்தையும் இழந்த ஒரு மனிதன் யாருன்னா ஹரிச்சந்திரன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவர் உண்மைக்காகவே உயிரை துறந்தவர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சோ இவரை பார்த்துதான் வந்துட்டு காந்தி வந்து என்ன நினைச்சாருன்னா நம்மளோட வாழ்க்கையில நம்ம உண்மையை மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்துதான் இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. இவருடைய கதைகளை கேட்டுதான் இன்ஸ்பயர் ஆயிருக்கிறது தான் காந்தி வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காருங்க. சரிங்களா? மூன்றாவது, அஹிம்சை அப்படின்னா என்னன்னா பிற உயிர்களுக்கு எண்ணம், சொல், செயலால் தீங்கு விளைவிக்காமல் இருப்பதே. எண்ணத்தாலையும் தீங்கு விளைவிக்க கூடாது, ஒரு சொல்லாலையும் தீங்கு விளைவிக்க கூடாது, அதே மாதிரி நம்ம செயலாலையும் தீங்கு விளைவிக்க கூடாது. இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா அஹிம்சை முறை அப்படின்னு காந்தி சொல்றதா சொல்றாங்க.
அடுத்து 4வது கொஸ்டின் பார்க்கலாங்களா? 4வது என்னன்னா சத்தியாகிரகம் காந்தியடிகள் ஃபாலோ பண்ணார் இல்லையா, அதோடைய பிரித்தெழுதுக தான் கொடுத்துருக்காங்க. சத்தியம் கூட்டல் ஆகிரகம். சத்தியம் அப்படின்னா என்னன்னா உண்மை, ஆகிரகம் என்னன்னா பற்றுதல், உண்மையை பற்றுதல் அப்படின்றது தான் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, காந்தியடிகள் சத்தியாகிரக கொள்கையை கடைபிடித்து வெற்றி கண்டது எங்கன்னா தென்னாப்பிரிக்கால. இந்த ஏரியாவை கேட்டோடனே உங்களுக்கு யாரு ஞாபகம் வருவாங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை. இவங்களுடைய 16 வயதுல அவங்க வந்து உயிரை துறந்தாங்க இல்லைங்களா. இவங்கெல்லாம் கலந்து கொண்ட காந்தியடிகள் சத்தியாகிரக கொள்கையை கடைபிடித்து வெற்றி கண்ட முதல் இடம் எதுனா இந்த தென்னாப்பிரிக்கா தான் அப்படின்னு சொல்றாங்கங்க. தென்னாப்பிரிக்காவில் கருப்பர் இன மக்களின் விடுதலைக்காக பாடுபட்டவர் யாருன்னா மார்ட்டின் லூதர் கிங்னு சொல்றாங்க. இவர் யாருடைய இதுவை பின்பற்றினார்னா காந்தியடிகளுடைய இதுவைதான் பின்பற்றினார். அவரை மாதிரியே பின்பற்றி தென்னாப்பிரிக்கால விடுதலைக்காக பாடுபட்டவர் மார்ட்டின் லூதர் கிங் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்னன்னா இந்த வேர்டு கொடுத்திருக்காங்க, சர்வோதயம் அப்படின்னா என்னன்னா அனைவருக்கும் மேம்பாடு அப்படின்ற ஒரு மீனிங். சர்வோதயம் தான் அனைவருக்கும் மேம்பாடு. அடுத்து பாருங்க, எஸ்எல் போலக் ஜான் ரஸ்கின், அவருடைய புத்தகம் பேர் என்னன்னா கடையனுக்கும் கடை தேற்றம். இந்த புத்தகம் வந்து காந்தியடிகள் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எஸ்எல் போலக் ஜான் ரஸ்கின் இதை படிச்சு அவர் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டார். முக்கியமா இந்த சர்வோதயம்னா என்ன அப்படின்றத எஸ்எல் போலக் ஜான் ரஸ்கினுடைய புத்தகமான கடையனுக்கும் கடை தேற்றம் இந்த புத்தகத்தை படிச்சுதான் அவர் அறிஞ்சுக்கிட்டதா சொல்றாங்கங்க. அடுத்து என்னன்னா சமுதாயத்தின் 7 பாவங்களா என்னென்ன வந்து காந்தியடிகள் வந்துட்டு அவருடைய புத்தகத்துல சொல்லியிருக்காரு அப்படின்றதுதான் இது இருக்கு. உழைப்பில்லாத செல்வம், மனச்சான்றில்லாத மகிழ்ச்சி, பண்பில்லாத அறிவு, அறமில்லாத வணிகம், மனிதநேயமில்லாத அறிவியல், தியாகமில்லாத சமயம், கொள்கை இல்லாத அரசியல். இது எல்லாமே வந்து சமுதாயத்தின் 7 பாவங்கள் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா காந்திஜி அவருடைய புத்தகமான யங் இந்தியால இதை சொல்லியிருக்கிறதா நம்மளுக்கு சொல்றாங்கங்க. பாருங்க, எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா காந்தியடிகள் அப்படின்னு சொல்றாங்கங்க. அன்பு தன்னடக்கம் உள்ளவனிடத்தில் உண்மையை காணலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது எல்லாமே கோட்ஸ் தாங்க, அதாவது காந்தியடிகளுடைய மணிமொழிகள் அப்படின்னு சொல்றாங்க. சில சமயத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துட்டு இது யாருடைய கோட் அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா, அதுக்காக நான் இதை எழுதிக்கிறேன். இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைனாலும் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. அன்பு தன்னடக்கம் உள்ளவனிடத்தில் உண்மையை காணலாம். ஆடை அணிகலன்களின் அழகு இல்லை, உண்மையாக பணியாற்றுவதில் தான் அழகு உள்ளது. பிறரை தாழ்த்துபவன் எவனோ அவன் பிறரால் தாழ்த்தப்படுவான். உண்மையான அன்பு தியாகம் பலனை விரும்பாது. லட்சியத்திற்காக உழைப்பவனை யாராலும் வெல்ல முடியாது. நமக்கு தெரிந்த உண்மைப்படி வாழ்ந்தால் போதும். நமது உண்மை எதுவென்று கடவுளுக்கு தெரியும். இது எல்லாமே காந்தியடிகளுடைய மணிமொழிகள். இதுவுமே அவருடைய கண்டினியூவேஷன் தாங்க, அந்த மணிமொழிகளுடைய கண்டினியூவேஷன் தாங்க. என்னன்னு பாருங்க, ஒழுக்கம் இல்லாத கல்வியால் பயன் ஏதும் இல்லை. ஐம்புலன்களை அடக்காமல் மனதை அடக்க முடியாது சரிங்களா. அடுத்து 12th கொஸ்டின் பாருங்க, அனைத்து சமயங்களும் கடவுள் என்ற கடலை தேடி செல்லும் பல்வேறு நதிகள் அப்படின்னு யார் யார் சொல்லியிருக்காங்கன்னா தாயுமானவர் சொல்லியிருக்காரு, வள்ளலார் சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி ராமகிருஷ்ணர். இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அனைத்து சமயங்களும் கடவுள் என்ற கடலை தேடி செல்லும் பல்வேறு நதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமய நல்லிணக்க நாள் அப்படின்னா என்னன்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதி நம்ம கொண்டாடக்கூடியதுதான் இந்த சமய நல்லிணக்க நாள். இது யாருடைய நினைவாக கொண்டாடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாள் பிரதமரான ராஜீவ் காந்தியுடைய பிறந்த நாளை தான் நம்ம சமய நல்லிணக்க நாளா கொண்டாடுறோம். இது இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வள்ளலாரின் கொள்கை என்னன்னா ஜீவ காருண்யம், எந்த உயிருக்கும் துன்பம் விளைவிக்க கூடாது, ஜீவ காருண்யம். வள்ளலார் மக்கள் நல்வாழ்வுக்காக ஏற்படுத்திய அமைப்புகள் என்னென்னா சத்திய தர்மசாலை, சத்திய ஞான சபை, சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். இது எல்லாமே வள்ளலார் வந்து மக்களுக்காக ஏற்படுத்திய சங்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. 16வது கொஸ்டின் பார்க்கலாங்களா. சமுதாய சிற்பி அப்படின்னு யார சொல்றாங்கன்னா தந்தை பெரியார தான் சமுதாய சிற்பி அப்படின்னு சொல்றாங்க. பெரியார் போராட்டங்களுள் குறிப்பிடத்தக்கது எதுனா இந்த வைக்கம் போராட்டம்னு சொல்றாங்க. வைக்கம் அப்படின்றது ஒரு இடத்துடைய பெயருங்க. இந்த போராட்டம் தான் பெரியாருடைய போராட்டங்களுள் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கங்க. திருவிக்கா அவர்கள் வைக்கம் வீரர் என அழைக்கப்பட்டவர். அவர்களால் சரிங்களா, இது மிஸ்டேக் ஆயிடுச்சு, கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அதாவது தந்தை பெரியார வந்துட்டு இவர் வந்து திருவிக்கா வந்து என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா வைக்கம் வீரர் அப்படின்ற ஒரு பட்டம் கொடுத்திருப்பார். அதுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு ரீசன் என்னன்னா இதுதான், அதாவது
திருவாங்கூர், கேரளால திருவாங்கூர் அப்படின்ற இடத்துல இருக்கிற இந்த வைக்கம் அப்படின்ற இடத்துல ஒரு குறிப்பிட்ட சாலையில வந்துட்டு இவங்க மட்டும்தான் போகணும், மீதி பேர்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருவாங்கூர் மன்னர் வந்துட்டு ஒரு ஆணை பிறப்பிச்சிருப்பாரு. அதுக்கு அகைன்ஸ்டா தந்தை பெரியார் வந்து கேரளால போராட்டம் பண்ணி ஒரு சாலைன்றது எல்லாருக்குமே சமமான ஒன்று தானே, நீங்க எப்படி இந்த குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் அதுல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க, அதெல்லாம் ரொம்பவுமே தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னரையே எதிர்த்து அவர் வந்து போராட்டம் பண்ணி அதுல வெற்றியும் கண்டார். அதனாலதான் திருவிக்கா வந்து பெரியார் வந்து வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு போற்றியிருப்பாருங்க. அதுதான் இந்த குட்டி ஹிஸ்டரி இதுக்கு பின்னாடி. சரிங்களா? அடுத்து வந்து பெண்கள் மாநாடு எப்போ நடந்ததுன்னு சொல்றாங்கன்னா 1938 நவம்பர் 13. இந்த டேட்டு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சென்னையில் மறைமலை அடிகளின் மகளான திருமதி நீலாம்பிகை தலைமையில் நடைபெற்றது. அதாவது இந்த பெண்கள் மாநாடு யாருடைய தலைமையில நடைபெற்றதுன்னா சென்னையில் உள்ள மறைமலை அடிகளின் மகளான திருமதி நீலாம்பிகையினால 1938 நவம்பர் 13 அவங்க தலைமையில நடந்ததுன்னு சொல்றாங்கங்க. இதுல நம்மளோட ஈவேரா கலந்து கொண்டு பெண்ணுரிமைக்காக எழுச்சி உரையாற்றினார்னு சொல்றாங்க. இந்த மாநாட்டுடைய இறுதியில தான் திருமதி நீலாம்பிகை அம்மையார் வந்து ஈவேராவுக்கு வந்து பெரியார் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து வழங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்து தந்தை பெரியார் தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? அடுத்து நம்மளோட ஈவேராவுடைய சுயமரியாதை இயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சாதி பட்டங்களையும் சமய அடையாள குறிகளையும் மக்கள் விட்டொழிக்க வேண்டும். இதுதான் வந்து சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போதுன்னா, அதாவது வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே வந்து ஜூன் 5 அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே கண்டிப்பா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு டேட் கேட்டுருவாங்க இல்லைங்களா? இந்த டேட் எல்லாம் கொஞ்சம் புக்ல இருக்கிறதுனால வரதுக்கான சான்சஸ் அதிகம், அதனால பார்த்துக்கோங்க. அடுத்தது எட்வர்ட் ஹாஸ்பர்ன் வில்சன், அவருக்கு வந்து புலிட்சர் விருது வந்து 2 முறை வாங்கியிருக்காருங்க உயிரியல் ஆய்வுக்காக. அதனால இவரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 முறை புலிட்சர் அவார்டு வாங்கினவர் இவர் தான். 1979லயும் 1991லயும் புலிட்சர் அவார்ட். சரிங்களா? 1992 அப்படின்றது விலங்குகள் பொருட்கள் அல்ல அவை உயிர்கள் என சட்ட திருத்தத்தை சுவிட்சர்லாந்து வந்து அறிவிச்சது. சுவிட்சர்லாந்து அவங்களுடைய சட்ட திருத்தத்துல, அதாவது 1992ல விலங்குகளை வந்து பொருட்களா பார்க்காதீங்க, அவங்களும் ஒரு உயிரினம் தான் அப்படின்ற ஒரு சட்ட திருத்தம் சுவிட்சர்லாந்து இயற்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்தியால என்னன்னு பாத்தீங்கன்னா 2013ல இந்திய சட்டம் மனிதர்களுடன் ஒப்பவித்த எண்ணத்தக்க உயிர்களாக டால்பின்களை ஏற்றுக்கொண்டன. இது வந்து 2013 இந்தியால ஏற்படுத்தப்பட்ட ஒரு சட்டம். அடுத்து பார்க்கலாங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. 21ஆம் பிரிவின் கீழ் 2000 ஆண்டில் கேரளா உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி வேடிக்கை வட்டரங்கில், அதாவது சர்க்கஸ் விலங்குகளும் பாதுகாக்கப்பட்டது. அதாவது சர்க்கஸ்ல உள்ள விலங்குகளும் வந்து எந்த விதமான துன்புறுத்தலும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கான சட்டம் வந்து 21ஆம் பிரிவின் கீழ் 2000 ஆண்டில், சரிங்களா, கேரளா உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி இது வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 1900 விலங்குவதை சட்டம், 1960ல தான் விலங்குவதை தடை சட்டம் முதல்ல வந்தது. அதோடைய திருத்தம் எப்ப மேற்கொண்டாங்கன்னா 2012ல 15ஆம் பிரிவு கீழே. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, உயிருள்ள விலங்குகளை கல்வி ஆய்வுகளுக்காக கூட பயன்படுத்தக்கூடாது. இப்ப நிறைய இடத்துல வந்து ஆய்வு மேற்கொள்றதுக்காக விலங்குகளை பயன்படுத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரி உயிருள்ள விலங்குகளை கல்வி ஆய்வுகளுக்காக கூட பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் வந்து மேற்கொண்டாங்க. அடுத்து 29வது கொஸ்டின் பார்க்கலாங்க இல்லையா? பெண்ணியத்தின் முதல் அலை எப்பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1900ல இருந்து 1930 வரைக்கும். இது பெண்ணியத்தின் 3 அலைகள். சரிங்களா? பெண்ணியத்தின் 2ஆம் அலை ஃபெமினிசம் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, 1900ல இருந்து 1960 வரைக்கும். அதே மாதிரி பெண்ணியத்தின் 3ஆம் அலை 1960ல இருந்து இன்று வரை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா திருவள்ளுவர்னு சொல்றாங்க. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் உண்டியும் உடையும் உரையுறும் அல்லது இல் அப்படின்னு யார் சொல்லியிருக்காருன்னா சீத்தலை சாத்தனார் சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து 34வது கொஸ்டின் பாருங்க. பகுத்தறிவின் மூலமே அறத்தை வரையறுக்க முடியும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டீஃபன் ஜே கவுல். இந்தியாவை சிறந்த ஓர் அகிம்சை நாடாக உலகிற்கு எடுத்து காட்டியவர் யாருன்னா காந்தி. இது எல்லாமே புக் பேக் கொஸ்டின்ங்க. உண்மைக்காக அறவழியில் அமைதியாக எதிர்ப்பை தெரிவிப்பது சத்தியாகிரகம் என்பதன் குறிக்கோளாகும். மாணவனின் உயிர், உடல், உள்ளம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பது எதுனா கல்வி.
பெரியாருக்கு வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை அளித்தவர் திருவிக்கா. ரிப்பீட் ஆகும், காரணம் என்னன்னா இதுல புக் பேக், அதனால நான் அப்படியே கொடுத்திருக்கேன். ஈவேரா முதலில் பெரியார் என அழைத்தவர் நீலாம்பிகை அம்மையார். ஈவேராவை முதல்ல பெரியார்னு எந்த மாநாட்டுல அறிவிச்சாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ல நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம், பாத்துக்கோங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்றது யார் சொல்லிருக்காருன்னா கணியன் பூங்குன்றனார். ஆனா இதுக்கான மீனிங் என்னன்னா மனிதநேயம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சப்போஸ் இந்த வீடியோல நம்ம 11th எத்திக்ஸ்ல இருக்க லாஸ்ட் 2 லெசன்ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 11th எத்திக்ஸ் டோட்டலா நம்ம வீடியோ முடிச்சிட்டோம். பார்க்காதவங்க கண்டிப்பா பிஃபோர் வீடியோஸ்லாம் போய் பாருங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா 12th எத்திக்ஸ் தான் பார்க்க போறோம். இதுக்கு மேல உங்களுக்கு வேற ஏதாவது சப்ஜெக்ட் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரிவிங்க. அதுக்கு ரிலேட்டடா நான் வீடியோஸ் கூட உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.